ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. அது என்னன்னா எக் மேக்ரோனி. இது பாஸ்தான்னு கூட சொல்லுவாங்க. இதில் எக் போட்டு பண்ணால் டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? சுட தண்ணியில் ஆல்ரெடி பாயில்டு வாட்டரில் மேக்ரோனியை போட்டு எடுத்துடுங்க. ஒரு 3 to 5 minutes போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப விட்டிங்கன்னா இது ஒட்டிக்கும். நீங்களே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடும். அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க, எடுத்துடுங்க. ஒரு 5 minutes, 3 to 5 minutes விட்டு எடுத்துடுங்க. ஆனியன் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. தேவையான அளவு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் எக்கு அந்த மேக்ரோனிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 சில்லி கட் பண்ணிவிட்டு நான் போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அண்ட் டொமேட்டோ, நான் ஒரு 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். ரொம்ப தக்காளி போட்டால் டேஸ்ட் மாறிடுன்றதால நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். சால்ட் நல்லா வதக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எக் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 eggs ஆட் பண்ணியிருக்கேன். எக் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சில்லி பவுடர். ஒரு 1 minute விட்டு அதுக்கப்புறம் கலரி விடுங்க. பொடி மாஸ் மாதிரி வர மாதிரி நல்லா கலருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்திருக்கு. டர்மரிக் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலரி விடுங்க. முட்டை பொடி மாஸ் நல்லா உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ரோனி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க. உப்பு தேவையான அளவு இப்போ டேஸ்ட் பண்ணி வேணால் போட்டுக்கோங்க. நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பார்க்குறப்பே நல்லாயிருக்கும் அண்ட் சாப்பிடணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.